இறால் குழம்பு வைக்க போகிறேன், பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கலந்த தூள் போட்டுக்குவோம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு. உப்பு ரொம்ப தாங்காது, உப்பு கம்மியாக போட்டுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். தட்டி வச்சு இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சோம்பு நுணுக்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கலந்த பிறகு இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த கரைச்சி வச்சிருக்க குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம். அப்படியே மூடி வச்சிருவோம். அது கொதி வந்த பிறகு இறாலையும் வாழைக்காய் ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன், சவுசவு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கொதி வந்த பிறகு போட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அந்த இறாலையும் அந்த காயை அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இதுக்கு சொரைக்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும். இப்போ சொரைக்காயெல்லாம் கிடைக்கல, அதனால சவுசவு கத்திரிக்காயும் வாழைக்காயும் போடணும். சவுசவு கத்திரிக்காய் வாழைக்காயும் அரிஞ்சு வச்சிருக்கேன், 2யும் போடணும். மூடி வச்சிருவேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம். நல்லா எல்லாம் வெந்து வந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.